ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சஞ்சய். இன்றைக்கி இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைஜூஸில் ஜாயின் பண்ணலாமா இல்லை ஜாயின் பண்ண வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக நான் பைஜூஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியும் என்கிட்ட வந்து ஒரு 4 பேர் நீ ஜாயின் பண்ணுடா அப்படின்னு சொன்னானுங்க, ஒரு 4 பேர் நீ ஜாயின் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக நான் அந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பைஜூஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இது யாரெல்லாம் ஜாயின் பண்ண வேணாம் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஃப்ரெஷர் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தர்ற பிளாட்ஃபார்மாக அமையும். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு அன்எம்ப்ளாயி அப்படின்னா நீங்களும் கூட இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். என்னடா ஃப்ரெஷர் அன்எம்ப்ளாயி ஒன்று தானடா, இவன் என்னடா ரெண்டையும் தனித்தனியாக சொல்கிறா அப்படின்ற மாதிரி நினைக்காங்க. ஸோ ஃப்ரெஷர் அன்எம்ப்ளாயி ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃப்ரெஷர் அப்படின்னா யார் ஃப்ரெஷர் அப்படின்னா, நான் இப்போ தான் வந்து படிப்பு முடிச்சுட்டு வெளியில் வரேன், நான் இப்போ தான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிஜியோ இல்லை யூஜியோ முடிச்சுட்டு வெளியில் வரேன் அப்படின்னா நான் வந்து ஃப்ரெஷர். பட் நான் வந்து இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், சடனாக அந்த கம்பெனிலேருந்து என்னை துரத்தி விட்டாங்க, இல்லை நானே அந்த கம்பெனிலேருந்து வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னா நான் வந்து அன்எம்ப்ளாயி. ஸோ அதான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஃப்ரெஷர் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம், அன்எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா கூட உடனே வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் பார்க்குற வேலை வந்து இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், ஆனால் அந்த வேலை எனக்கு சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ நான் பார்க்குற வேலை எனக்கு சேஃப் இல்லை, இங்கே வந்து எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, எப்போனாலும் என்னை வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பைஜூஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் வந்து கொஞ்ச நாள் தான் வேலை பார்க்கணும் ஒரு கம்பெனியில், அதில் வந்து எனக்கு கொஞ்ச நாளில் ஏர்னிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் இப்போ வந்து எதுவுமே இல்லை, எனிதிங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து என்கிட்ட வந்து எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது, நான் வந்து வேலை பார்த்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தாலும் அந்த சோர்ஸ் எனக்கு கிடச்சிதுன்னா அது எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கூட நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நான் இப்போ பார்க்குற வேலை எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், அந்த கம்பெனியில் வந்து எனக்கு வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாருமே வந்து எனக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க, இல்லைனா அங்கே வந்து சேலரி ஒழுங்காக தர மாட்டானுங்க, ஸோ சேலரி போட மாட்டானுங்க, ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு பிரச்சனை இருக்குது, நிறைய இல்லாட்டி பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நான் வேறு வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பைஜூஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேறு வேலை தேடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பைஜூஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, ஸோ அப்படின்றவங்க நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து இந்த மந்த் ஓகே, எனக்கு அடுத்த மந்த் வந்து இந்த கமிட்மெண்ட்லாம் இருக்குது, அடுத்த மந்த் ஆச்சுன்னா பைக்குக்கு டியூ கட்டணும், இல்லை வீட்டுக்கு ரெண்ட்டு கொடுக்கணும், ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு செலவழிக்கணும், இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் வருது, அடுத்தடுத்து ஏதாவது ஈவெண்ட் வருது, ஸோ அதுக்கு நான் செலவழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி, கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வேலை பார்த்தாலும் ஒன்று தான், வேலை பார்க்கலனாலும் ஒன்று தான், என்னோடய சேலரியை வந்து அவ்வளோ ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோ இல்லை எங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் அண்ணாவோ வந்து ஒரு நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களோட சேலரியை வச்சு தான் ஃபேமிலி ரன் ஆகுது. என்னோட சேலரிங்கிறது வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எனக்கு வந்து ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து பைஜூஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவு அதாவது இங்கிலீஷ் வந்து ஓரளவு பேச வரும், ஸோ ரொம்ப ஒரு அட்வான்ஸ் லெவலில் பேச வராது, பட் ஆனால் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் நான் இங்கிலீஷில் பேசுவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படின்னா இங்கிலீஷ் வந்து அங்கே எப்போ தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு தேவைப்படும், அதுக்கப்புறம் உங்கள் ஹையர் அத்தாரிட்டிஸ்ட்டை வந்து ஏதாவது மீட்டிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ரீஜியனல் லாங்குவேஜ் என்னவோ அந்த ரீஜியனல் லாங்குவேஜில் மட்டும்தான் வந்து நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். எதாவது தமிழ் மலையாளம் எதுவாக கூட இருக்கலாம். ஸோ தமிழ்னா இப்போ நீங்கள் தமிழ் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்கள்ட்ட தமிழில் தான் நீங்கள் பேசுவீங்க, அவங்கள்ட்ட இங்கிலீஷில் பேச வேண்டியதில்லை. ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டாக உள்ளவங்க ஏதாவது இங்கிலீஷில் பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான், அதுக்காண்டி வந்து நான் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இங்கிலீஷ் பேசுவேன், ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் மட்டும்தான் நான் பேசணும் அப்படின்ற ஒரு இது எதுவுமே கிடையாது. ஸோ ஓரளவு உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து பைஜூஸில் வேலை பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு ட்ரீமாக இருக்கலாம். ஸோ ஈவன் எனக்கும் கூட அப்படி தான் இருந்துச்சு. ஸோ 2 இயருக்கு முன்னாடி நானும் கூட பைஜூஸில் நம்ம வந்து வேலை பார்க்கணும், என்ன தான் இருக்குன்னு பார்த்துடணும், ஸோ பைஜூஸில் வேலைக்கு போகணும் அப்படின்றது வந்து ஒரு பேஷனாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கவங்க கூட இதில் வந்து நீங்கள் வந்து உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து உடனே நீங்கள் இன்டர்வியூ பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தது வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, இது வந்து இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே உடனே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய க்ரோத்தை தரும். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கீங்க, இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறது யாருன்னா வந்து கொஞ்சம் யோசித்து ஜாயின் பண்ணணும். அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து யோசித்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ யாரெல்லாம் யோசித்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு சேஃபான வேலையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சடனாக வந்து பைஜூஸில் ஜாயின் பண்ணும்போது யோசிச்சு ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு இந்த வேலை சேஃப், நான் பார்த்துட்டு இருக்கிறது கரண்ட்டாக நான் பண்ணுற ஒர்க் வந்து எனக்கு சேஃபு, இதில் நான் ஒர்க் பண்ணாலே வந்து எனக்கு வந்து ஃபேமிலிக்கான எல்லாமே வந்து ஓரளவு சாட்டிஸ்ஃபைட் ஆகிரும். ஸோ இருந்தாலும் வந்து கூட கிடைக்குமே அப்படின்ற மாதிரி தான் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக கிடைக்கி அப்படின்றதுக்காண்டி நீங்கள் வந்து உங்கள் ரிஸ்க் ஃபேக்டரை வந்து அதிகப்படுத்திக்காங்க. இவன் நான் வந்து என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இன்கம் வந்து நான் இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னோடய இன்கம் வந்து பைஜூஸோட சேலரியை விட இப்போ நான் அங்கே பழைய கம்பெனியில் வந்து ஒரு 30,000 வாங்குறேன் அப்படின்னா பைஜூஸில் ஒரு 40,000 45,000 தர்றாங்க அப்படின்னா நீங்களும் கூட கொஞ்சம் யோசிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 15,000காண்டி வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேலை சேஃபாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அப்படி சேஃபாக இருக்குது, நான் இதிலே வந்து கண்டினியூ பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் யோசிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு யாருக்காவது வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஹியூஜ் இன்கம் தேவைப்படுது, சேலரி வந்து நான் இப்போ பார்க்குற கம்பெனிலே வந்து எனக்கு தந்துட்டு இருக்காங்க, இப்போ ஒருத்தர் 40,000 தர்றாங்க, பட் ஆனால் வந்து ஒரு பைஜூஸில் ஒரு 45,000 தான் தர்றாங்க. ஸோ அப்படின்றனால நான் இதுக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 5,000 டிஃப்ரெண்ட்டுக்காண்டி நீங்கள் இதில் உடனே ஜாயின் பண்ணுறீங்க, ரிஸ்க் ஃபேக்டருக்கும் நீங்கள் வந்து ரிஸ்க் ஃபேக்டரும் நான் இது பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஓவர் கம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து இருந்தால் அது வந்து கொஞ்சம் பிரச்சனையில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து யோசிச்சு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் பார்க்குற வேலை வந்து எனக்கு வந்து ஒரு ஈஸியான வேலை, நான் இப்போ கரண்டில் பார்க்குற வேலை வந்து ஈஸியான வேலை, அதே டைம் வந்து எனக்கு வந்து சேலரி எல்லாமே ஓகே தான். ஸோ சில இடத்துல வந்து ஈஸி அப்படின்றதுக்காண்டி வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சேலரி இல்லாத வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. வேலை ஈஸி அப்படின்றதுக்காண்டி வந்து சேலரி இல்லாத வேலையில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எப்போவுமே யூஸ் கிடையாது. ஸோ ஈஸியாகவும் இருக்கணும், அதே டைம் வந்து எனக்கு வந்து ஓரளவு மீடியம் சேலரி வருது, இதை வச்சு நான் என் ஃபேமிலியை ரன் பண்ணுவேன், ஸோ எனக்கு வந்து என்னோடய கமிட்மெண்ட்ஸ்னால் இதை வச்சு நான் இது பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்களும் கூட கொஞ்சம் யோசிச்சே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையை இது பண்ணக்கூடாது. ஸோ வேறு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பைஜூஸில் உள்ளே போகும்போதுல உங்களை வந்து நார்மலாக வந்து ஒரு பிடிஏவாக தான் ஆக்குவாங்க. யாரையுமே வந்து டேரெக்டாக வந்து எந்த ஒரு ஹையர் போஸ்டிங்கும் தரப்போகிறதில்ல. ஏன்னா பைஜூஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் க்ரோத் தான் இருக்கும். ஸோ ஆர்கானிக் க்ரோத் இருக்கனால நீங்கள் எவ்வளோ தான் பெரிய கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்துட்டு நீங்கள் வந்து உள்ளே போய் போனாலுமே வந்து உங்களை வந்து டேரெக்டாக மேனேஜராக எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அந்த பிடிஏலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வர முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கூட கொஞ்சம் யோசிச்சு, ஏன்னா என்ன தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து சடனாக வந்து கீழேருந்து மறுபடியும் மேலே வரேன் அப்படின்ற மாதிரி யாருமே திங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படின்றவங்க இப்போ வந்து இந்த மாதம் ஓகே, இந்த மாதம் முடிஞ்சுது அப்படின்னா அடுத்த மாதம் வந்து எனக்கு வந்து இன்னொரு கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து ஃபேமிலிக்கு வந்து நான் ரெண்ட்டு கட்டணும், இல்லை வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு, வேறு ஏதாவது டியூ போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சே ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த மாதம் வேலைக்கு போயிடுவீங்க, இந்த மாதம் வேலையில் இருந்துட்டு சேலரி வாங்கிடுவீங்க, அதை வச்சு இது பண்ணிப்பீங்க. பட் நீங்கள் அடுத்த மாதம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் பைஜூஸ் விட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதை யோசித்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ எதுவுமே வந்து சேஃபு. நான் வந்து பைஜூஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து வேலை சேஃப். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வேலையில் இருப்பீங்க, எத்தனை வருஷம்னாலும் வேலையில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா அடுத்த மாதம் வந்து நான் வந்து வேலையில் இல்லைனாலும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை எனக்கு அடுத்த மாதமே வேறு டியூ இருக்குது, இது இல்லை அப்படின்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யோசித்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாகவே என்கிட்ட தான் இருக்குது. இப்போ நான் மட்டும்தான் வீட்டில் சம்பாதிக்கிறேன், என்னோட சேலரியை வச்சு தான் வீடே ரன் ஆகிட்டுருக்கு, வேறு யாருமே சேலரி கிடையாது, என்னோடய சேலரியை வச்சு தான் வீட்டுக்கு ரெண்ட்டு கட்டணும், வேறு இந்த மற்ற விஷயங்களும் வீட்டில் உள்ள கிராசரிஸ் வாங்குறது என்னோடய சேலரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வீடோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாமே என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த வேலை போயிட்டு அடுத்த ஒரு மாதத்தில் நான் வந்து வேலை போயிட்டு அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு போய் விடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே வந்து கொஞ்சம் யோசிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்லுவோம்னா, அதாவது ட்ரைனிங் அட்டன் பண்ணுற எல்லாருமே வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு அதாவது எல்லா பிடிடியும் வந்து பிடிடி ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி 100% சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ட்ரைனிங் போனீங்க அப்படின்னாலே வந்து அது வந்து ஒரு 50% கூட கம்மி தான், அதாவது ஒரு 20% அந்த மாதிரி தான். நான் போன ஸ்டேஜில் வந்து ஒரு 20% அந்த மாதிரி தான் வந்து அடுத்த ஸ்லாப்புக்கு போனாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த 20%ல் ஒருத்தங்களாக இருப்பீங்களா அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் என்ன தான் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருந்தாலும் அந்த டைமிங் அந்த ஒரு மற்ற விஷயங்களும் இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ அதனால நீங்கள் வந்து யோசிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து ரீசெண்டாக லீவ் வேணும் அப்படின்றவங்க, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு வாரத்தில் எனக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது ஃபேமிலியில், அடுத்த இன்னொரு வாரத்தில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து லீவ் அடிக்கடி தேவைப்படும். இல்லை எனக்கு வந்து அடுத்து வந்து வேறு ஏதாவது நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஸோ அதுக்கு வந்து எனக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் முடியணும், ஸோ எக்ஸாமுக்கு கொஞ்சம் லீவ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி. ஈவன் நிறைய பேர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கூட ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எக்ஸாமுக்கு நான் லீவ் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தாட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை, நீங்கள் சேருங்க. பட் ஆனால் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் பைஜூஸை பொறுத்தளவில் அந்த ட்ரைனிங் பீரியட் அப்போ வந்து எக்ஸஸாக 3 நாளைக்கு மேலே வந்து நீங்கள் லீவே எடுக்க முடியாது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குற லீவ் கொடுப்பாங்க. அதாவது இப்போது வீக்லி அதாவது ஒரு வீக்கு வந்து ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் வீக் அல்டர்னேட்டிவாக 2 நாள் லீவ் கொடுப்பாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் லீவு ஒரு நாள் இருக்கும், ஒரு வீக் இருக்கும், வீக்லி ட்வைஸ் லீவு அடுத்த வீக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக தான் போயிட்டுருக்கும். அதுபோக உங்களுக்கு வந்து காம்போ ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் தருவாங்க. அந்த காம்போ ஆஃப் அந்த 3 நாள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து கண்டினியூஸாக எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. கண்டினியூஸாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ 3 நாள் ஃபஸ்ட்டே வந்து எடுத்துட்டீங்க, ஒரு 2 வீக்லேயே 6 நாள் ட்ரைனிங்கில் நீங்கள் ஒரு 2 வீக்லேயே 3 நாள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ட்ரைனிங் மேனேஜரே வந்து உங்களை வந்து எப்படி தான் நவுட்டி விடலாம், நீங்கள் எப்படி தான் அனுப்பிவிடலாம். ஏன்னா நீங்கள் அடுத்த ஒரு லீவ் வந்து லாஸ்ட் வீக்கில் நீங்கள் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டிங்கன்னா கூட நீங்கள் டேரெக்டாக டெர்மினேட் தான். ஸோ அப்படி இருக்கிறது அவங்க போடுற எஃபர்ட்டும் வேஸ்ட்டு, உங்களோட எஃபர்ட்டும் வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு லீவ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 3 நாளைக்கு மேலே 4 நாள் லீவ் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே டேரெக்டாக வந்து அந்த பாலிசி படியே வந்து உங்களை வந்து டேரெக்டாக டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ அதனால் லீவ் எடுக்கணும், லீவ் எக்ஸஸாக எடுக்கணும், ஒரு 1 வீக் எடுக்கணும், இல்லை வந்து நான் விட்டு ஒரு வீக்கில் வந்து ஒரு 3 நாள் அப்படி அந்த மாதிரி எடுக்கணும். இந்த 6 வீக்குள்ளே நான் 3 நாளை தாண்டி லீவ் எடுப்பேன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, ஜாயின் பண்ணுங்கள். பட் ஆனால் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட கமிட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக நீங்கள் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸில் கூட நீங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தோம். ஏன்னா இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து அதாவது எப்படி சொல்ல, நீங்கள் வந்து இந்த மாதமும் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ அடுத்த மாதமும் வந்து போட்டு, ஏன்னா நீங்கள் வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் போயிடுவாங்க. எல்லாருமே வந்து பைஜூஸில் ஒரு ஸ்டேபிளாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வேக்கண்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. எவ்வளோ நாள் பைஜூஸும் இருக்கோ அவ்வளோ நாள் வந்து ரெக்ரூட்மெண்ட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு நீங்கள் வந்து உடனே இப்போ அவசரப்பட்டு இன்டர்வியூ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்காங்க. ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் தள்ளி போட்டு உள்ளே போங்க. ஸோ இதை தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில், இது பழைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன், அப்போ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் நிறைய விஷயங்கள் கேட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எப்போனாலும் நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில், இப்போ ஈவன் நைட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன், உடனே பண்ண முடியாது, பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவேன். ஸோ எப்போவுமே வந்து என்னோடய சேனலை வந்து ஜஸ்ட் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது யூஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருக்காவது ஒரு யூஸாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து நான் போடுற வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.